உலகம் முழுசும் இன்னையிலிருந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ த டே ஒன் என்ன அப்படின்னா ரோஸ் டே. இந்த ரோஸ் டேயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோஸ் பூவை கொடுத்துட்டு அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்களாம். அதாவது இந்த ரோஸ் வந்து சிம்பிள் ஆஃப் லவ், ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக கொடுக்குறதாம். இந்த ரோஸ் கொடுக்கறது என்னென்னா ஒரு நாள் அது வாடி போயிடும், பூ ஒரு நாளில் வாடி போயிடும், அதோடைய வாசனை மங்கி போயிடும். அதோட லைஃப் ஸ்பேனு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அன்பை தெரிவிக்கிறவங்க, காதலை தெரிவிக்கிறவங்க அடுத்த வருஷத்துலேயும் இதே அன்போடு இருப்பாங்களா, அந்த பேர் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பு, காதல் இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு இல்லை, நாளுக்கு ஒரு நாள்லேயே பல முறை மாறிக்கிட்டே வர்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் எனது அருமை அன்பு தம்பி தங்கச்சிகளுக்கு நான் ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பருவத்தில் எல்லாருக்கும் வருவது காதல் இயல்பு. அதை வந்து நம்ம தடை சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் நம்ம எப்படி ஜெயிக்கணும், இந்த ட்ராப்பில் நம்ம எப்படி தப்பு வைக்கப்படுவது, எப்படி நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம நிர்ணயிப்பது, வாழ்வது என்பது தான் தேவன் நமக்கு கற்றுத்தர்ற ஒரு பாடம். 1 யோவான் 4:7 ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டானது என்று நம்ம பார்க்குறோம். சீரியஸாகவே அன்பு வந்து மனுஷனால் உண்டானதல்ல, அது இட்ஸ் கேரக்டர் அண்ட் நேச்சர் ஆஃப் காட். ஸோ எப்போ தன்னுடைய இமேஜாக மனுஷனை படைத்தாரோ அந்த அந்த இமேஜுக்குள்ளே எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் தேவன் சொன்னது போல் மனுஷர்களை நம்ம நேசிக்கணும். மனிதனுடைய சிந்தையிலிருந்தோ, உலகம் கற்றுத்தர்றதுலேருந்தோ, சினிமா சொல்கிறது போலையோ, அல்லது காதல் கவிதைகள் அல்லது புத்தகங்கள் சொல்கிறது போலையோ நம்ம மனிதர்களை நேசிக்காமல் என்றும் வாடாதிருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படியும் தேவன் சொல்லியிருக்கிறபடியும் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய அன்பு பறைசாற்றப்படும். அந்த அன்பு நிலைத்திருக்கும், அந்த அன்பினால் உண்டான உறவுகளும் நிலைத்திருக்கும். தேவனுடைய அன்பிலோ தேவனுடைய வார்த்தையிலோ ஏமாற்றம் இல்லை. தேவனுடைய வார்த்தை வாடி போகாது, வதங்கி போகாது. அதில் இருக்கிற சுவையோ அதில் இருக்கக்கூடிய நறுமணமோ ஒரு நாள் ஒழிந்து போகாது. வசனம் சொல்லுது அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13 அந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசித்து பார்த்தோன்னா அன்பை பற்றி நல்லா சொல்லியிருக்கோம். ஸோ அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஸோ நானும் இன்றைக்கி ஒரு ரோஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் தர்றேன். அது என்ன ரோஸ் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை என்கிற ஒரு ரோஸை நான் தர்றேன். கிரைஸ்டுடைய லவ்வுக்காக இந்த ரோஸை நான் கொடுக்குறேன். தேவனுடைய அன்பை அவருடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய செயலின் மூலமாக நம்ம மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்போம். அந்த ரோஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த ரோஸ் வாடாது, அந்த ரோஸில் பொறாமை இல்லை, அந்த அன்பில் வந்து பெருமை கிடையாது, அந்த அன்பு பிறருக்கு தீங்கு நினைக்காது, யாரையும் அழிக்கணும்னு நினைக்காது, அடுத்த வாழ்க்கையை கெடுக்காது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாது, நம்பிக்கை துரோகம் பண்ணாது. ஸோ அந்த அன்பு வந்து பிறரை ஏமாற்றாது, பிறருடையதை அபகரிக்காது, அந்த அன்பு சண்டையிடாது, அந்த அன்பு கெட்ட வார்த்தை பேசாது, மற்றவர்களுடைய தீமையில் ஒரு நாளும் சந்தோஷப்படாது. ஸோ அந்த அன்பு மற்றவர்களை வாழ வைக்குமே தவிர அந்த அன்பு மற்றவர்களை சாகடிக்காது. அன்பு எளிதில் கோவப்படுவதில்லை, அந்த அன்பில் சந்தேகம் இருக்காது, அந்த அன்பில் தாம் பிள்ளை அடுத்தவன் பிள்ளைங்கிற வேரியேஷனே இருக்காது. எல்லாரையும் நேசிக்கும், பொறுமை உள்ளது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் பொறுமை உள்ளவராகவும் இருக்கிறார். தம்பி தங்கச்சி அவருடைய அன்பை ருசிக்க பழகுங்க. பருவ காதல்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மேற்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வார். அதை அவருடைய வார்த்தையின் மூலமாகவே மேற்கொள்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஹாப்பி ரோஸ் டே. இந்த ரோஜாவை போல் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பில் அழகாக மலரட்டும். திருமணமான ஒவ்வொருவரும் உங்களுடைய பார்ட்னரை, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், ஸோ நீங்கள் உங்களுடைய அன்பை ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுங்க. ஸோ இது வந்து இந்த February 14 தான் வேலண்டைன்ஸ் டே. இந்த 1 வீக் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்கிற அவசரம் கிடையாது. எவ்ரிடே நம்ம செலிப்ரேட் பண்ணணும். கிரைஸ்டுடைய லவ்வை எவ்ரிடே நம்ம ருசி பார்க்குறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கிரைஸ்ட் தந்த பார்ட்னரையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். ஸோ தேவ அன்பு உங்கள் குடும்பத்தில்
பெருகட்டும், உங்கள் இருதயத்தில் பெருகட்டும், சபையில் பெருகட்டும், தேவநாம மகிமைப்படட்டும். ஆமென். மே காட் பிளஸ் யூ.